अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बअद। கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, பிறப்பு என்பது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் யாராக இருந்தாலும் இறப்பு என்பது அவர்களுக்கு நிச்சயம். மனிதனாக இருந்தாலும் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்களோ அவர்கள் ஒரு காலத்திலே மரணித்தே தீர்வார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிரினங்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரிதான், கடையில் இருந்தாலும் சரிதான், விமானத்தில் பறந்தாலும் சரிதான், எங்கு இருந்தாலும் கூட மரணம் உங்களை சந்தித்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கடினமான இரும்பு கோட்டைகளிலே நீங்கள் இருந்தாலும் வர வேண்டிய நேரத்தில் அந்த மரணம் வந்தே தீரும் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் ஜும்ஆ அப்படிங்கிற அத்தியாயம், அதிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை பயந்து நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி அல் குர்ஆன்ல பலவிதமாக சொல்லி காட்டுகின்றார். எந்த வயதில், எந்த நேரத்தில், எந்த நிலையில் மரணம் வரும் என்பதை யாராலும் சொல்லி காட்ட முடியாது. பிறப்பை கூட நாம் கணித்து விடலாம். இந்த ஆஸ்பத்திரியில சோபரசோமா அல்லது அருமையா என்பதை கூட நாம் சொல்லிவிடலாம். ஆனால் மரணம் என்பதை மருத்துவமனையிலையா, வீட்டிலையா, தொழுகின்ற பொழுதா, விமானத்திலா, இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதா யாராலும் நிச்சயமாக கணிக்கவே முடியாது என்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதில் முல்கு அப்படிங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அல்லதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல எதையுமே வீணாக படைக்கவில்லை. சிறு துரும்பு கூட பல்புத்த உணவும் என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அவை எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது வீணாக படைக்கப்படவில்லை என்பதை உலக பொறுமறையாமல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதிலா,
இறைவா, எந்த ஒரு படைப்பிடங்களையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மனித உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எந்த உறுப்பாக இருந்தாலும் கூட அவைகளை அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. நம்முடைய புலன்களுக்கு தென்படுகின்ற அல்லது தென்படாத எந்த படைப்பிடங்களாக இருந்தாலும் அவைகளையும் அல்லாஹ் ஒரு காரணத்தோடு படைத்திருக்கின்றான் என்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அந்த அடிப்படையில மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்த நோக்கம் என்னவென்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் நல்லறங்கள் செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். உலகத்துல எந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளை பயப்படுகின்றார்களோ இல்லையோ, அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ இல்லையோ, மரணத்தை கண்டு கட்டாயமாக பயப்படுவார்கள். மரணத்தை கண்டு கட்டாயமாக பயப்படுவார்கள். மரணம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு, பெற்றோர்களை விட்டுவிட்டு அவர்கள் வெறுந்தோடுவார்கள். நாம் காப்பாற்றப்பட வேண்டும், மரணம் நம்மை பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக மரணத்தை கண்டு அஞ்சக்கூடியவர்களை இன்றைக்கு சமுதாயத்திலே, நாட்டிலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அப்ப சில பேர் தற்கொலை செய்யறாங்களே அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. மதத்தின் பெயரால், கட்சியின் பெயரால், குடும்ப கஷ்டத்தின் பெயரால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவங்கெல்லாம் மரணத்தை கண்டு பயப்படவில்லை என்று நாம் கேட்பது கூடாது. தற்கொலை என்பது கோழைத்தனமான ஒரு செயல். பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் அவன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். உண்மையான வீரன் யார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடியவன் தான் உண்மையிலேயே வீரன். இடத்துக்கெல்லாம் நான் தற்கொலை செய்ய போறேன், தூக்க மாத்திரையை போட போறேன், தூக்குல கொண்டு போறேன், மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க போறேன் அப்படின்னா அது கோழைத்தனமான செயல் என்பதாக இந்த உலகம் சொல்லி காட்டுகின்றது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வாரே ஆனால் அவர் நிரந்தரமான நரகவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் நாங்கள் ஷஹீதாக வேண்டும், வீர மரணம் அடைய வேண்டும் என்று நாம் துஆ செய்தால், படுத்த படுக்கையில நம்ம இறந்தாலும் கூட நாம் செய்த துஆவின் பொருட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்தை நமக்கு தருவார் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே, அப்ப மரணம் என்பது நிச்சயம், அதை யாராலும் தடுக்கவே முடியாது. உலகத்துல ஒரு ஆளுக்கு நிரந்தரமா வாழலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தான். முஹம்மதே, உங்களுக்கு மௌத் வேணுமா ஹயாத் வேணுமா? இந்த கேள்வியை ஏங்க உங்கள்ட்ட கேட்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு நாள் டைம் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி நாங்க நிரந்தரமாக வாழ்றோம்னு சொல்லியிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதனுக்கு வயசு ஆக ஆக ரெண்டு மட்டும் இளமையாகவே காட்சி தருமா. சஹீஹான ஹதீஸ்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. வயசு ஆக ஆக பல்லு விழுந்துரும், கண்ணு குருடாயிரும், காலி சவுடாயிரும், கூழ் விழுந்துரும், கை கால் வந்து விளங்காம போயிரும். ஆனா ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் வயசு ஆக ஆக அது இளமையாகி கொண்டே செல்லுமா. ஒண்ணு என்ன தெரியுமா? சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். பொருளாதாரத்தின் மீது பேராசை. வயசு ஆக ஆகத்தான் இன்னும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமே, இன்னும் 1 கோடி தான் நல்லா இருக்குமே, இப்படி நம்ம பேராசை கொடுத்து கொண்டே இருப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, காசு இருந்த இடத்துக்கு அனுபவிக்கணுமே, அதற்கு வாழ்நாளின் மீது பேராசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள்.
பணத்தின் மீது எந்த அளவுக்கு பேராசை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், அது முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தை சார்ந்த நண்பராக இருக்கட்டும், அதாவது தண்ணீர் ஓடுவதை போன்று பொருளாதாரம் ஓடக்கூடிய, இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, தங்கமா ஓடுது. இப்போ உள்ள ஆறுகள்ல தண்ணி ஓடுறதே பெரிய காரியம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தண்ணீர் ஓடுவதை போன்று தங்கம் ஓடக்கூடிய ஓடைகள், 2 ஓடைகளை அல்லாஹ் கொடுத்தாலும் மனிதன் போன்னு சொல்ல மாட்டானா, 3வது இருந்தா நல்லா இருக்குவேன் என்றுதான் சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, கடைசியில மனிதனுடைய வாயில மண்ணு தான் விழும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், நீங்க உலகத்துல நிரந்தரமா வாழணும்னாலும் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு, நீங்க மௌத்தாகணும் அப்படின்னா அந்த உரிமையும் உங்களுக்கு உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை, மற்ற மனிதர்களை போன்று எனக்கும் மரணம் வர வேண்டும். அரபியில ஒரு பழமொழி சொல்றாங்க, அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீபி. மரணம் என்பது ஒரு பாலம், நண்பனை நண்பனின் பக்கம் சேர்த்து வைக்கின்ற ஒரு பாலம் என்று சொல்வார்கள். ஆற்றுக்கு இடையில ஆற்றில இறங்கி நம்ம கரையை கடக்க முடியாது. ஆற்றுக்கு மேல ஒரு பாலம் போட்டா இக்கரையில இருந்து அக்கறைக்கு நம்ம சென்று விடுவோம். அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் மறுகரையிலே இருக்கின்றார். நாம வேறு ஒரு கரையில அமர்ந்திருக்கிறோம், துன்யால இருக்கிறோம். ஆகிரத்திற்கு நாம் செல்வதாக இருந்தா பிளைட்லாம் போக முடியாது, ராக்கெட்லாம் போக முடியாது. மரணம் அப்படிங்கிற பாலத்தின் மூலமாகத்தான் மறுமைக்கு நாம் செல்ல முடியும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல எனக்கு மௌத் வரணும். அல்லாஹ் என்ன செஞ்சா, 63 ஆண்டுகள் தான் பெருமானாருக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது, அஅமால் உம்மத்தி மா பைன 60 வ 70. என் சமுதாயத்தவருக்கு வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா? 60 இருந்து 70 வரைக்கும் தான். அந்த வயசுல போய் நாம சேர்ந்துடணும். 70 தாண்டி நாம வாழ்ந்தோம், பிள்ளைகள் கூட நம்மளை கவனிக்க மாட்டார்கள். நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க ஒரு செய்திய, ஒரு ஊர்ல தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மையான செய்தி, நீங்க நாளிதழ கூட வந்திருக்குது. அதாவது சொத்துக்கு ஆசைப்பட்டு தன் தந்தையை என்ன செய்யறாங்கன்னா 2 மகன்களும் சேர்ந்து கொலை பண்றாங்க. எப்படி கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? நல்ல விஷமுள்ள கட்டுவிரியன் பாம்பை தந்தையின் கழுத்தில் கடிக்க வைத்து, அவர் என்ன பாடுபட்டிருப்பாரு? சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னையை சாதிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நேற்று நடந்த கதை. அப்ப மனிதன் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படுகின்றார். தந்தை இருந்தால் என்ன, தாய் இருந்தால் என்ன, பாட்டி இருந்தால் என்ன, நமக்கு பணம் தேவை. இவங்க இருந்தா பணம் கிடைக்காது, கொலை செஞ்சிருவோம். தலையில அம்மிகளை தூக்கி போட்டாங்கன்னா, பாம்பை வச்சு கடிக்க வச்சாங்கன்னா, நீங்க நடந்திருக்கின்ற ஒரு கதையை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்திற்கு வாழ்நாள் 60 இருந்து 70 வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், 40லயே மௌத்தா போயிருந்தாங்களே. பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. நாம இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து படைத்த ரப்பை மறக்காமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரிகளே, ஒரு ஹதீஸை பாருங்கள். புகாரியில 6149வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்மோடு பழகுகின்ற இந்து நண்பர்கள், தோழிகள், கிறிஸ்தவ நண்பர்கள், தோழிகள், அவர்களுக்கு நாம் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் நமக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் பெருமானார் அவர்கள்
சொந்தமானவர்கள், சொந்தமானவர்கள். ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது சொந்தமான செய்திகள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, எத்துபாப்பை மையிட்ட சலாசத்துன். ஒருத்தர் கோடி கோடியா ரூபாயை கொட்டி ஒரு வீட்டை கட்டினாலும் கூட அவர் இறந்து விட்டால் 8 மணி நேரம் தான் ஜனாசா வீட்டுல இருக்கும். அவர் பெரிய டாக்டரா இருப்பாரு, பெரிய இன்ஜினியரா இருப்பாரு, பெரிய பெரிய அறிஞராக இருப்பார், ஆலிமாக இருப்பார், ஆலிமாவாக இருப்பாங்க. ஆனா இறந்த பின்னால என்ன பேர் வந்துடும்? ஜனாசா. ஜனாசாவை எப்ப தூக்குறாங்க? டாக்டர் எப்ப தூக்குறாங்கன்னு கேட்க மாட்டாங்க, உயிருள்ள டாக்டர் போக சொல்றாரு. அப்ப ஜனாசாங்கிற பேர் வந்துடும். ஜனாசாவை எப்ப எடுக்காங்க? 8 மணி நேரம் தான் அந்த கோடி கோடியாவும் கொட்டிய வீட்டில் கூட நம்முடைய ஜனாசாக்கள் வைக்கப்படும். எந்த வீட்லயாவது எங்க அத்தா வீட்டிலேயே இருக்கட்டும், நாங்க ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுக்கிறோம், ஒரு ஓரமா உட்கார வச்சுக்கிறோம், படுக்க வச்சுக்கிறோம் சொல்வார்களா? ஜனாசாவை நடுவீட்டுல போட்டுட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேய் பிசாசு வந்துருவான்னு பயந்து போய். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னால் 3 வகையான நண்பர்கள் செல்கிறார்கள். 3 வகையான நண்பர்கள். அந்த ஜனாசா இஸ்லாமிய ஜனாசாவாக இருக்கட்டும், இந்து நண்பர்களுடைய ஜனாசாவாக இருக்கட்டும், மற்ற சமுதாயத்தவர்களின் ஜனாசாவாக இருக்கட்டும், பின்னால் செல்லக்கூடியவர்கள் 3 வகை நண்பர்கள் செல்கிறார்கள். இஸ்லாமி 2 நண்பர்கள் திரும்பி விடுவார்கள். ஒரே ஒரு நண்பர் மாத்திரம் அந்த ஜனாசாவோடு, அந்த பிரேதத்தோடு அவர் தங்கி விடுகின்றார். அந்த ஒரு நண்பர் இறந்தவரை ஒன்று சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் அல்லது நரகத்திற்கு அழைத்து செல்வார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு பின்னால் செல்லக்கூடிய 3 வகை நண்பர்கள் யார் தெளிவா சொன்னாங்க. இறந்தவருக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தார்கள் செல்வார்கள். 1. 2வது மாலுகு, அவருடைய செல்வம் செல்லும். 3வது அமலுகு, அவர் செய்த நல்லறம் அல்லது அவர் செய்த தீய செயல். இந்த 3ம் செல்லும். கபர்ல வச்சு அடங்கிய பின்னால அவருடைய செல்வமும் அவருடைய குடும்பத்தார்களும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். அவர் செய்த நல்ல காரியம் அல்லது தீய காரியம் இது மட்டும்தான் அவரோடு தங்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே, ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது ஆண்கள் தான் சுமந்து செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. பெண்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்ளலாமா அப்படின்னா, நாங்கள் ஏவப்படவும் இல்லை, தடுக்கப்படவும் இல்லை. அப்ப நான் என்ன செய்யலாம்? விரும்பினால் ஜனாசாவிற்கு பின்னால் முழுமையான முறையிலே கோஷாவை கடைபிடித்துக் கொண்டு அந்த ஜனாசாவின் ஊர்வலத்தில் கலந்து கொள்ளலாம். ஆனா ஜனாசாவை சென்று அந்த வீட்டாருக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஜனாசாவாக இருக்கட்டும், சகோதர சமுதாயத்தவர்களின் ஜனாசாவாக இருக்கட்டும், அவர்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அங்கே மதத்தை பார்ப்பது கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, யூத சமுதாயத்தை சார்ந்தவருடைய ஜனாசா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை கடந்து கொண்டு செல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள். அப்ப நபி தோழர்கள் சொல்றாங்களா, யார் ரசூலுல்லாஹ், இது இஸ்லாமிய ஜனாசா இல்லையே, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையுடைய ஒருவருடைய ஜனாசா தானே, நீங்க எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செய்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதத்தை பார்க்காதீர்கள், அவர் ஒரு மனிதர் தானே, அந்த மனிதனுடைய ஜனாசாவிற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரே ஆன்மீக
தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஜனாசாவை குழியில வைக்கிறாங்க, அடக்கம் செய்யறாங்க. யாராவது ஒருத்தர், எங்க அத்தா கூட நானும் சேர்ந்து படுத்துக்கிறேன், எங்க அத்தா சேர்த்த செல்வம் இந்த நகையெல்லாம் தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவோம், யாராவது போடுவார்களா? இறந்த பின்னால இடுப்பில் கட்டி இருக்கின்ற அரைநான் கயிறை கூட அறுத்து விடுவார்கள். அது கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோடி கோடியான செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட யாரும் பட்டு துணியை வைத்து கூட கஃன் பொதிய மாட்டார்கள். கஃபீனும் மௌதாக்கும் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, உங்களிலே இறந்தவருக்கு வெள்ளை ஆடையைத்தான் நீங்கள் கஃனாக பொதிய வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஃன் ஆடை வெண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா நீங்க சமுதாயத்துல என்ன தெரியுமா, கணவன் இருக்கும் போது ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவிற்கு, அந்த பெண் ஜனாசாவிற்கு சிவப்பு கலர்ல என்ன செய்வாங்கன்னா கஃன் ஆடை பொதிவார்கள். இந்த பெண்ணுக்கு முன்னாடி கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு வெள்ளை ஆடையை கஃன் ஆடையாக பொதிவார்கள். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சட்டமே கிடையாது. ஒரு பெண் இறக்கும் பொழுது கணவன் இருந்தாலும் சரிதான், அல்லது கணவனை இழந்த பெண் இறந்தாலும் சரிதான், ரெண்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கஃன் ஆடை வெண்மையாகத்தான் இருக்க வேண்டும். வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆடை தான். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் உயிரோடு வாழும் பொழுதும் காட்டப்படக்கூடாது, இறந்த பின்னாலும் காட்டப்படக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்க, நீங்க பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல பெண்கள் வந்து தொழுகின்ற அளவிற்கு வசதி வாய்ப்புகளை செய்து விட்டார்கள். சஃப்ல நாம நிக்கிறோம், அந்த நாட்டு பிரதமரே வந்தாலும் சரிதான், பக்கத்துல ஒரு முசாஃபிர் வந்து நிற்பார், அல்லது முதல் சஃப்ல முசாஃபிர் நிற்பாரு, இரண்டாவது சஃப்ல நாட்டினுடைய பிரதமர் நிற்பாரு, அல்லது இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி நிற்பாரு. இரண்டாவது சஃப்ல சஜிதா செய்யும் பொழுது ஜனாதிபதியின் தலை வந்து ஏழையின் காலில் வந்து போடும். அங்க ஏழை பணக்காரன், ஏழைக்கு ஒரு வரிசை, செல்வந்தர்களுக்கு வரிசை. பள்ளிவாசல்ல கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளால் வந்துவிட்டால் ஏழை பணக்காரன் எந்த மொழியை பேசினாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், அங்கே எல்லோரும் சமம்தான். கபூர்லயும் அப்படிதாமா. கபூர்ல வந்து ஏழைகளுக்கு எல்லாம் ஒரு இடம், செல்வந்தர்களுக்கு எல்லாம் ஒரு இடம் நிச்சயமாக கிடையாது. இறந்தாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான், ஏழை பணக்காரன், செல்வந்தன் ஏழை, படித்தவன் பாமரன், அந்த மொழியை பேசக்கூடியவன் இந்த மொழியை பேசக்கூடியவன், இந்த வித்தியாசமே இஸ்லாத்தில் பார்ப்பது கூடாது. உன்னை விட நான் தான் சிறந்தவன் என்று பணத்தாலோ மொழியாலோ படிப்பாலோ பதவியாலோ ஒரு இஸ்லாமிய ஆணோ ஒரு இஸ்லாமிய பெண்ணோ தன்னை உயர்ந்தவனாக கருதுவார்களேயானால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப கபர்ல வச்சாச்சு. இப்ப கபர்ல நம்ம கூட இருக்கிறது யாரு? நாம செய்த நல்லறங்களோ தீய செயல்களோ, இந்த ரெண்டு தான் நம்மளோட இருக்கும். எல்லாரும் பயிர்வாங்க, அடங்கி பிடிச்ச பின்னால யாரும் கபர்ல உட்கார மாட்டாங்க. இப்ப முன்கர் நக்கீர் அப்படிங்கிற வழக்குகள் அங்கே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தெளிவா சொல்லி காட்டுறாங்க. கபூர்ல என்ன நடக்குது யாருக்காலும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. உள்ள கேமரா வச்சு பார்த்தா கூட வெளியே நாம கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் மறைவான செய்திகள், நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான மூமின்களுக்கு உலக பொறுமறையாம் அன்புறாங்க அடையாளங்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை நம்புவார்கள். கபூர்ல நடக்குது என்னது எனக்கு உங்களுக்கு தெரியுமா? அங்க நேரல நடக்குதா? அவர் வந்து சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாரு? அவர் உயிரோடு இருக்கிறாரா மௌத்தாகி இருக்கிறாரா? யாருக்கும் அந்த செய்தி நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் கபூர்ல நடக்குது தெரியும் என்று சொன்னார்கள். சில ஆடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம், கபூர்ஸ்தான்ல ஆடுகள் வந்து படுத்து கிடக்கும், கபருக்கு மேலேயே படுத்து கிடக்கும். திடீர்னு அந்த ஆடுகள் மிரண்டு ஓடும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா?
அங்கே நடக்கின்ற வேதனை ஆடுகளின் காதுகளுக்கு கேட்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என் சமுதாயத்தவர்களும் கபரில் நடக்கக்கூடிய வேதனைகளை சரியுறுமாறு நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பேன். அப்படி யாராவது கபரில் நடக்கக்கூடிய வேதனைகளை காது கொடுத்து கேட்பார்களே ஆனால் அடுத்து உயிர் எழுதி வச்சிருவாங்க. இதை நான் இறந்த பின்னால அடக்கம் பண்ணாதீங்க, எரிஞ்சி சாம்பலாக்கிறேன் எழுதி வைத்து விடுவார்கள். அதனால நான் அல்லாஹ்விடம் துஆ செய்யல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. முன்கதைஞர் வாராரு, வந்து என்ன கேட்கிறாரு? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? ரசூலுல்லாஹ் கொஸ்டினையும் ஆன்சரையும் அவுட் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப கூட சில பேருக்கு கேட்டா கூட தெரிய மாட்டேங்குது. ரப்ப யாருப்பானா யாரையெல்லாமோ சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னுடைய நபி யார் அப்படின்னா ஒரு நடிகனுடைய பேரை கூட சொல்லுவாங்க. மார்க்கம் என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு கைசேதம். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பேரளவில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இஸ்லாத்தின் கொள்கைகள் என்ன, இஸ்லாத்தின் கடமைகள் என்ன, இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் என்ன, இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு கடமையான குளிப்பை நாம எப்படி குளிக்கணும் அது கூட நம்ம தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்படி ஒரு குளிப்பு இருக்கவா செய்து மூக்குக்கு மேல விரல வச்சு கேட்கிறாங்க. இந்த கொடுமையை நம்ம எங்க போய் சொல்ல முடியும்? பெரும்பாலான ஆண்கள் பெண்களை பாருங்க, நெயில் பாலிஷ் போடுவோம். கல்யாணத்துக்கு புது மாப்பிள்ளைக்கு புது பெண்ணுக்கு நெயில் பாலிஷ் போடுறாங்க. மறுநாள் குளிப்பு கடமையாகத்தான் செய்யும். மறுநாள் நெயில் பாலிஷ் நெய்ல உட்கார்ந்துட்டு தான் இருக்குது. இவங்க குளிச்சாலும் கடமை தீருமா? ஒரு ஊசி முனை அளவிற்கு நீர் பட வேண்டிய இடத்திலே நீர் படவில்லை என்றால் அந்த குளிப்பு ஒழுங்கும் கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம படிப்பதாக இருந்தா பெண்களும் ஆண்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த 3 கேள்விகளை கேட்பாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள், ஏக இறைவனை நம்பியவர்கள், நம்ப வேண்டிய செய்திகளை எல்லாம் நம்பியவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? மன் ரப்புக்க, உன் இறைவன் யார் என்ற மலக்குகள் கேட்கும் பொழுது ரப்பி அல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கின்ற பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். வமா தீனுக்க, உன் மார்க்கம் என்ன என்று கேட்கின்ற பொழுது தீனி அல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார்கள். இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வை மறந்தவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? 3 கேள்விகளுக்கும் ஹதீஸ்ல இப்படியே பதிவு செய்யப்படுது. எந்த கேள்வியை கேட்டாலும் ஹா ஹா ஹா, ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, இந்த பதிலை தான் சொல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவாங்க. அருமையான சகோதரிகளே, முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற நபி தோழர், இது இப்னு மாஜாங்கிற நூல்ல 3973வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னா ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல கேள்வியில கேட்பாங்க. நம்மளையும் சில பேர் கேள்வி கேட்பாங்க. அது கிறுக்குத்தனமான கேள்வியில சில பேர் கேட்பாங்க. கல்யாணத்துக்கு போயிருப்போம், எங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. கல்யாணத்துக்கு எதுக்கு வருவோம்? சாப்பிட்டு இருப்போம், சாப்பிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம், தட்டி எழுப்பி தூங்குவா செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு அறிவாளி கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. அப்ப அறிவாளி யார் என்று சொன்னால் அவர் உருப்படியான கேள்வியை கேட்பார். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஆள் கேட்கிற கேள்வியை வச்சு அவன் அறிவாளியா அறிவிலியா என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சில பேர் பேரை கேட்கும் போது உங்க பேர் அப்துல் கலாரா இல்ல, அப்துல் ரஹ்மானா இல்ல, எல்லா பேரையும் கேட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா மீராசான் இருக்கும்.
உங்க பேரு என்னன்னு கேட்டா முடிஞ்சிட்டு. உலகத்தில் உள்ள எல்லா பேரையும் அதுவா இதுவா அதுக்கு தேவையில்லையே. உங்க பேரு என்ன, ஒரே கேள்வி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் பெருமானாரோடு எப்ப பார்த்தாலும் பிரயாணத்துல தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மாமனிதர், அல்லாஹ்வினால் இறை தூதராக, ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அகில உலக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமனிதர். அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களோடு சர்வ சாதாரணமா பழகுவாங்க. நம்ம கையில கொஞ்சம் சில்லறை கிடைச்சா போதும், அத்தாவே வந்து பாருமான் சில பேர், அம்மாவை வேலைக்காரியா பார்ப்பான் சில பேர். இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாத காரியங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குதிரைக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் குதிரையை செலுத்துவாங்க. முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வாகனத்தில் பயணம் செய்தேன். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி பி அமலி, எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். என்ன காரியம்? யுதுகிலினி அல் ஜன்னah, அந்த காரியத்தை நான் செய்தால் நான் இறந்தவுடன் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை, ஒரு இபாதத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். இரண்டாவது என்ன தெரியுமா, நான் நேரடியா சொர்க்கத்துக்கு தான் போகணும். நரகத்துக்கு போயிட்டுலாம் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போக கூடாது. மறுமையில கேள்வி கணக்கு முடிஞ்ச உடனே நீ நேர சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி என்னை சுவர்க்கத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அமலா இருக்கணும். நரகத்தை விட்டும் என்னை தூரமாக்கக்கூடிய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், நபிமார்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், வடிமார்களாக இருக்கட்டும், உங்களை போன்று என்னை போன்று நல்லவங்களா இருக்கட்டும், அல்லாஹ் நல்லவங்களா ஆக்கி வைக்கணும், ஆமீன் சொல்லணும். நல்லவங்களா இருக்கட்டும், யாரு வந்து சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு மேல நல்ல பாடமே போடுவான். வயின் மின்கும் இல்லா வாரிதுவா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்தை கடந்துதான் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். வெயிலின் அருமை, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வார்கள். வெயில அடைஞ்சிட்டு ஒரு மரத்தடியில போய் நின்றாதான் ஆக நிழல் எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். வெயில அடைஞ்சிட்டு ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்தாதான் நம்ம அந்த காட்சியின் அருமை நமக்கு தெரியும். அந்த மாதிரி நேரடியா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டா சொர்க்கம் சொர்க்கமா தெரியாது. நரகத்தை கடந்து போகும்போது ஆகா இந்த படுகொலியில விழாம அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டானே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம், சுவர்க்கத்தை பெரியதாக நாம் கருதுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அந்த அமலை நான் செய்தால் நரகத்தை விட்டும் நான் தூரமாக வேண்டும், சுவர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆதே, நீ கேட்ட கேள்வி சாதாரண ஒரு கேள்வி அல்ல. இந்த உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய மாபெரும் ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் எவரையும் எதையும் நீ கருதுவது கூடாது. இப்ப எனக்கு நிகரானவர்கள் உங்களோட இருக்கலாம், உங்களை யாருக்காவது நிகரானவர் நானாக இருக்கலாம். உலகத்துல நிகரில்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனா உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகள், எல்லா அறிஞர்கள், எல்லா விஞ்ஞானிகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு இவங்க எல்லாம் அல்லாஹ்விற்கு நிகரானவர்கள் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்விற்கு நிகரானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. சூரத் இக்லாஸ் நம்ம ஓதுறோம்ல, குல் ஹுவல்லாஹு அஹத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகரானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. லைஸ மிஸ்லிஹி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா துஷ்ரிக் பிஹி ஷையா, நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது.
மூணாவது என்ன அப்படின்னா துகீமு ஸலா, 5 நேரங்கள் நீ தொழுக வேண்டும். நேரம் கிடைச்சா தொழுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நேரத்தை ஒதுக்கி நாம தொழுகணும். வதூதி ஸகாத, ஸகாத்தை நீ கொடுக்க வேண்டும். வதஸூமு ரமலான, ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும். வதஹஜ்ஜுல் பைத, உடலாலும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தாலும் யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர் ஆயுளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இந்த காரியத்தை நீ செய்தால் நிரந்தரமாக நீ சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுவதன் மூலமாக உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு பெருமானார் உணர்த்துகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பந்தமாக வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நல்லடியார்களாகவும் 5 நேரங்கள் தொழுது ஜகாத்தை கொடுத்து ரமலானிலே நோன்பு நோற்று இறையில்லாமல் திரு காபாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியது முடிவானாக. அருமையான சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் இரவிலும் நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது சூரத்துல் காஃபிரூன், அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அனா ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படிங்கிற சூறாவை நாம் ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஆண்டுகள் உலகத்துல வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஷிர்கி என்பது, இணை வைத்தல் என்பது ஏற்படவே செய்யாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சூறாவை நாமும் ஓத வேண்டும். நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய பிள்ளைகள், சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, சில பேரு குலியாய்கள் காப்பிரோன ஆரம்பிச்சிருவாங்க, சில பேருக்கு முடிக்க தெரியாது. ஏன்னா அது திரும்ப திரும்ப அந்த வாசகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால குர்ஆனை பார்த்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தயவு செய்து தமிழ் உச்சரிப்போடு ஓதாதீங்க, அது தப்பு தப்பா வந்துடும். தமிழை பார்த்து நம்ம மனப்பாடமாக்கினாலும் அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நாம் எழுத்துக்களை திருத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா நல்லடியார்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.